இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 143. விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மை ஐயுறாதார் இல்லாள் கண்ணே பாவம் செய்தவை விரும்பி ஒழுகுவார் உயிருடையவரேனும் இறந்தாரே ஆவார் என்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மை ஐயுறாதார், தம்மை சந்தேகப்படாதார், இல்லாள் கண்ணே பாவம் செய்தலை விரும்பி ஒழுகுவார் உயிருடையவரேனும் இறந்தாரே ஆவார் என்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழர் பண்பாடு மிக மிக முக்கியமானதுங்க. அப்படி இல்லாமல் தமிழர் பண்பாட்டை மீறி ஒருவனுக்கு பல பெண்களுடன் காதல் உறவும், ஒருத்திக்கு பல ஆண்களுடன் காதல் உறவும் இருந்தால், காமம் இருந்தால், அவர்கள் செத்தவருக்கு அடையாளம். அவர்கள் உயிருடன் இருந்தாலே அவர்கள் செத்தவர்களுக்கு அடையாளம். அவர்கள் உலகத்தில் உலாவிக் கொண்டிருப்பது உயிரோடு இருப்பினும் செத்தவரே ஆவர். வரைவின் மகளிர் எவ்வாறு ஏதில் பிணத்திற்கு நிகரோ அவ்வாறு பிறனின் விளைவோரும் செத்த பிணத்திற்கு நிகரே ஆவர். அதிலும் தம்மை நல்லவர் என்று தெரிந்து ஐயப்படாமல் நம்பி வீட்டில் இடங்கொடுத்தவரின் மனைவியிடம் நெறிதவறி நடப்பவர், தீமை செய்தலை விரும்பி நடப்பவர், திண்ணமாக உறுதியாக செத்த பிணத்திலும் வேறானவர் அல்லர். இத்தகைய செய்திகளை தினந்தோறும் நாம் செய்தித்தாள்களில் படித்து வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய குறளுக்கு சான்றாக செய்தித்தாள்களை பார்த்து வருகிறோம். இப்படி மனிதன் இருந்தால் துரோக மனப்பான்மை, ஒரு நண்பனுக்கு துரோகம் செய்பவன் இதற்காகவே நெருங்கி பழகி இருக்கிறான். ஒரு நண்பனுக்கு துரோகம் செய்பவன் அவன் மனிதனே இல்லை, அவன் செத்த பிணத்திற்கு சமம் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவதுங்க இப்படி ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல செய்திகளெல்லாம் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுங்க. செய்தித்தாளில் பார்த்தா இதாங்க வருது. அதை நினச்சி பார்க்கல, எப்படிங்க நம்ம தெய்வப்புலவரை மறக்க முடியும்? சில பேர் சொல்கிறாங்க, இவனுக்கு வேலையே இல்லை, இவன் பாட்டுக்கு எனத்தையாவது திருவள்ளுவரனுடைய பேரன் திறந்தோறும் திருக்குறளை சொல்லிகிட்டே இருக்கான். இதெல்லாம் அவன் படித்தான்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் அவனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவன் அப்படி சொன்னவன் யார் என்பதை அவன் சொன்ன பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன். அவன் பிஞ்சிலே படுத்துட்டானான். அவன் பிஞ்சிலே படுத்தவன் வெம்பியே போயிருமே. ஒரு மரத்திலிருந்து பழுத்த பழம் என்பது நன்றாக பழுத்தால்தான் அது சாப்பிட ருசிக்கும். அது இல்லாமல் அது பிஞ்சிலேயே பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? வெம்பி போயிரும் சொல்லுவாங்க. அது ஒன்றுமே பயன்படாதுங்க. அப்படி போனவன், அதனால தான் அவனை பார்த்தாலே இன்னைக்கு அவனுடைய பார்த்தாலே நம்ம ஒரு 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 இது ஒரு இதுக்காக சொல்லலை. மனிதன் எல்லாருக்குமே வியாதி வருவது உண்டு எல்லாம். அவன் இப்படி இருப்பதனால்தான் அவனுக்கு வாழ்க்கையும் இப்படி இருக்குது. ஒரு தெய்வப்புலவரை போய் அவன் எப்படி சொல்கிறான்னா, அவர் தெய்வப்புலவரினுடைய திருவள்ளுவரினுடைய பேரனுங்க அப்படின்னு சொல்கிறான், கமெண்ட் அடிக்கிறான். எவ்வளோ பெரிய இதாக இருக்குங்க. வாழ்க்கையில் திருக்குறளுக்கு 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருக்குறள் 29 மொழிகள் இந்திய மொழிகள், 29 மொழிகள் அயல்நாட்டு மொழிகள். அப்படிப்பட்ட திருக்குறளை ஒருவன்
அது சும்மா அது வந்து நல்லதல்ல அப்படின்னு சொன்னான்னா, அதாவது அதை ஒரு விமர்சனமாக விமர்சித்தால் அவன் மனிதனாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாதுங்க. இந்த வகையில சேர்ந்தவங்க அவன். இந்த வகை தாங்க அவன். இந்த வகையில சேர்ந்தவன். இப்ப நான் சொன்ன குறள் இருக்குல்ல, அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டா அவன் பிஞ்சிலே வேற படுத்துறானாம். அவன் சின்ன வயசுல இருக்கையிலேயே அவனுக்கு இதான் தொழிலாம். அப்படி இருந்தான்னா அவன் எப்படிங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்? வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைங்க அவன்ட்ட. பார்த்துட்டேன் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டேன். வாழ்க்கையில முன்னேற்றமே அவன்ட்ட கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. என்னடா சில பேர் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் என்னோட அந்த மாதிரி இல்லை. நல்லா நீங்கள் தினந்தோறும் ஒரு குறள் சொல்லி வருகிறீர்கள். அது எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கணும். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் உடனே என்ன செய்வேன்னா, என்னுடைய மகனுக்கு அதை அப்படியே காமிச்சிருவேங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. அவரும் ஒரு பெரிய ஹைவேஸ் நிறுவனத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்னாலே பயப்படுவாங்க, அவ்வளோ இதாக இருக்கும். அதில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் உங்களுடைய திருக்குறளை என்னுடைய மகனுக்கும் நான் அப்படியே காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவனும் இருக்கு. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு நூல் நிலையமே வைத்திருக்காருங்க. வீட்டில் ஒரு நூலகம் தேவைன்னு நான் முதல் கட்டுரையை எழுதியிருக்கேன். முதல்ல வாழ்வின் வெற்றிப்படிகளில் வீட்டிற்கு ஒரு நூலகம் தேவை அப்படின்னு நான் கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையின்படி நான் கூட அதாவது வரிசையாக வச்சிருக்கேன்னு ஒழிய வரிசையாக வச்சுக்கல. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, நான் வீட்டை போய் பார்க்கல, சொல்லி பார்த்தவங்க சொன்னாங்க, அப்படியே எந்த நூலை எடுத்தாலும் நூலகத்தில் கூட அப்படி எடுக்க முடியாது. நூலகத்திலே அந்தளவுக்கு இல்லையே, அது பாட்டுக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் சரியாக பண்ணல. ஆனால் இந்த அவருடைய வீட்டு நூலகத்தில் அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க. வரிசையாக வச்சு எதை கேட்குறோமோ அதை உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்தளவுக்கு நூலை பயன்படுத்துகிறார் தன்னுடைய. அதாவது எனக்குமே அதாங்க விருப்பம். என்னென்னா, புத்தக திருவிழாவுக்கு போனோன்னா எப்படியாவது ஒரு 4 புத்தகம், குறைஞ்சது 3 புத்தகமாக வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கையில் அதில் உள்ள ஒரு இன்பம் இருக்கே, அதுக்கு தனியான இன்பம் வேறு எதுவுமே இல்லைங்க. அப்படி படித்தவன் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க. திருக்குறளை நன்றாக படித்தவன் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டுமல்ல, தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை படித்தவனும் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்மொழி பேரறிஞர் அண்ணா முதல்லே சொல்லியிருக்காரு, தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதே திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பது எப்போ? ஓலைச்சுவடியில் திருக்குறளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஓலைச்சுவடிகளில் புள்ளி வைக்கிறதுக்கு சும்மா குத்தி தான் விடுவாராம். அப்படி இருந்த திருக்குறள் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதே திருக்குறள் தான். ஒரு புத்தகம் உலகை செதுக்கும் ஒரு புத்தகம் உலகை திறக்கும் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்கார், அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானுங்க. இப்போ இப்போ 3 நாள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். கல்பனா சாவ்லா இருக்காங்கல்ல, முதலில் விண்ணுக்கு சென்றவருங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது, அதாவது லைப்ரரியில் வாங்கின புக்கு, நான் வாங்கலை சொந்தமாக. எனக்கே கல்பனா சாவ்லாவுக்கு அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலுங்க. அதை படிக்கையில், அந்த கல்பனா சாவ்லாவுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கையில் 1947 சுதந்திரம் வாங்கும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதாவது பாகிஸ்தானில் உள்ளவர்கள் இங்கே புலம்பெயர்ந்துள்ளார்கள், இங்கே உள்ளவர்கள் பாகிஸ்தானில் புலம்பெயர்ந்துள்ளார்கள். அப்போ பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக வந்தவர்களில் ஒருவர் தான் சாவ்லா குடும்பம். அவருக்கு 4 குழந்தைகள், அதில் கடைசி குழந்தை தான் இந்த கல்பனா.
இந்த கல்பனாவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கல்லூரியிலே விமானம் பறக்கும் ஒரு எண்ணம் தான் இருந்திருக்குது. அப்போவே விமான பணிகளை தான் பொறியியல் பட்டம் வாங்கியிருக்கார். 1947 ஞாபகம் வச்சுக்கிறேங்க, சுதந்திரம் வாங்கையில். அப்போ படித்ததுனால அவர் என்ன செஞ்சுருக்கார், அதிலே அந்த கல்பனாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நம்ம எப்படி நிலவுக்கு சென்றே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிலவுக்கு சென்று வந்தவருங்க கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லாவினுடைய மகள் கல்பனா சாவ்லா என்ன செஞ்சுருக்கார், அகதிகளாக தானே பாகிஸ்தான்லேருந்து வந்தார். வந்ததுனால பிழைப்புக்கு வேணும்ல, தகரப்பெட்டி செஞ்சே பிழைச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டே தன்னுடைய மகளை இந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்காரு. பொறியியல் துறை, அப்போவே பொறியியல் துறை நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அனுப்பவே கல்லூரியிலே பேராசிரியராக கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர் கல்லூரிக்கு போகவே விருப்பம் இல்லை. எனக்கு கல்லூரிக்கு போக விருப்பம் இல்லைங்க. நான் என்னுடைய எய்மே வேறு மாதிரி இருக்குங்க. நான் சாதனைகளாக்கி நான் ஒரு இந்திய நாட்டினுடைய பெருமைக்கு, இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். நான் அமெரிக்கா செல்ல வேண்டும், விண்வெளியில் சேர வேண்டும். நாசா விண்வெளியிலே சேர்ந்து முதலில் நிலவுக்கு சென்ற ஒரு பெண்மணி, இந்திய பெண்மணி. அது மறக்க முடியுமா? அப்படி இருக்கணுங்க வாழ்க்கையில். இன்றைக்கி எத்தனை வீரத்தீர செயல்கள் கல்பனா சாவ்லா என்ற பெயரிலே கொடுக்கிறார்கள். அப்போ கல்பனா சாவ்லாவை நம்ம மறக்க முடியுமா? நான் புத்தகம் படிச்சுட்டே இருக்கையிலே என்னுடைய துணைவியார் ஏங்க மணி 1:15 நம்ம எப்போவுமே 1:30 சாப்பிட்ருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இன்னும் முடிக்கலை. கொஞ்சம் 100 சொச்ச பக்கம் தான் இருக்குது. 185 பக்கம் என்னமோ இருக்குது. 75 பக்கம் படிச்சுட்டு என்ன படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதை படிக்கும்போது மீண்டும் என்ன நடக்கும், அந்த கல்பனா சாவ்லா எப்படி இதுக்கு பறந்தார் அப்படின்றத நினைவுக்கு வருது. அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை எழுதினவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அது எப்படி அவர் அந்த இதுகளெல்லாம் திரட்டி எழுதினாருன்னு தெரியல. அந்த எழுத்தாளரையும் நான் பாராட்டுறேன். உண்மையிலே இப்போ நான் அது படிக்கையில் தான் தெரியுது. ஆனால் அந்த புத்தகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே நான் எடுத்ததுங்க. உண்மையிலேயே நாகனாகுளம் நூலகத்திலே நான் புரவலராக இருக்கேன். அப்போ தான் பல புத்தகங்கள் படித்தேன். ஆனால் இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்னைக்கு திறந்து வைக்கப்பட்டோ, தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அனைத்து மாணவர்களும் அங்கே தாங்க இருக்காங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு நூல் நிலையங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அதில் எந்த புத்தகம்னாலும் எடுக்கலாங்க. நான் திருக்குறளுக்குன்னு தனியாக உள்ளே இருக்குங்க. நான் போயிடுவேன், திருக்குறள் எனக்கு புக்கு வேணுங்கன்னு உள்ளே போயிடுவேன். அதே மாதிரி இப்படி புத்தகம் படிக்கிறதுக்கும் தனியாக புத்தகங்கள் இருக்குது. அதை பார்த்தா எத்தனை பேர் படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா குளிரூட்டும் அறைங்க. சாதாரண வெயில் காலங்களில் அந்த குளிரூட்டும் அறையிலே இருந்து படிக்கும்போது என்ன அற்புதமாக இருக்கும். ஆனால் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டில் நான் தனியாக படித்தா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு. அவ்வளோ புஸ்தகங்களை படிக்க வேணுங்க. புஸ்தகங்களை படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில், அதாவது பிறந்தோம் இறந்தோம் என்பது வேறு. வாழ்க்கையில் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் மனிதன் அந்த வாழ்க்கையிலே என்ன கல்வி கற்றான், என்ன நூல்களை படித்தான், அப்படி தான் முக்கியம். நான் இந்த இதெல்லாம் படிச்சுட்டு தமிழ் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்கையில் மொத்தம், அதாவது 3 நம்ம மதுரை முச்சங்கங்கள் வளர்த்த பெருமையுடையதுங்க. அந்த முச்சங்கங்களும் எங்கே என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் படிக்கையில், தமிழ் அறிஞர் எழுதிய புத்தகத்தை படிக்கையில் தான் தெரிய வருது. 3 சங்கங்களும் கடல்கோளால் அழிக்கப்பட்டது. இந்த 4வது சங்கம்தான் பாண்டித்துரை தேவர் அவர்களால் நிறுவப்பட்டது. இப்போ இருக்கிறது 4வது சங்கம் பாண்டித்துரை தேவர் இருக்கார்ல, அவரால் நிறுவப்பட்டதுங்க. அப்படி இருக்கணுங்க மனிதன். அதை விட்டு ஒருத்தன் பெரிய நான் ஸ்கூலில் அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், நான் காலேஜில் அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். ஆனால் நீ என்ன படித்த, அதுக்கு பின்னாடி நீ என்ன கல்வி கற்றாய், நீ என்ன நூல்களை படித்தாய், அதை சொல்லு. அதை விட்டு நான் பெரிய இது வச்சுருக்கேன் அப்படின்னு பேசிக்கிறது, சும்மா நீனாக பேசிக்கிறது நல்லது இல்லைங்க. வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அதுவும் ஆசிரியர் தொழில் வந்து மிக மிக முக்கியமானதுங்க. ஆசிரியர் தொழிலில் வந்து அவன் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கிறங்க, புஸ்தகங்களெல்லாம் படிக்காதவன் ஆசிரியர் வந்து என்ன செய்ய. நான் இப்போ ஏங்க 1968 1969 நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய வகுப்பாசிரியர் ராஜா என்பவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து துலாபாரம் என்ற ஒரு படத்தை பார்த்துவிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்க. அவர் அருமையாக இங்கிலீஷ் நடத்துவாருங்க. நடத்திட்டு கேட்குற, இந்த மாதிரி யாராவது அழுகாத யார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த துலாபாரத்தில் தொழிற்சங்க தலைவர் ஏவிஎம் ராஜன், அவருடைய அந்த ஏவிஎம் ராஜன் தொழிற்சங்க தலைவரானதுனால போராட்டத்தினால அவனை கைது பண்ணிடுறாங்க. 2 குழந்தைகள், ஒரு மகள் ஒரு மகன். அதை அப்படியே சாரதா ஊர்வசி பட்டம் வாங்கினதே அங்கே தான் அவருக்கு, அந்த படத்தில் தான் அவருக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது. அப்படியே நடந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பசியில் அந்த குழந்தை துடிச்சிட்டு ஒரு வடையை எடுக்குது. வடையை எடுத்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படியே வடை எடுத்து அந்த பசியை தீக்கிறதுக்காக சாப்பிடுது. இவன் என்ன செய்கிறான், அந்த வடை சுட்டு இருந்தவன் அந்த 2 குழந்தைகளையுமே அப்படியே அந்த கொதிக்கும் எண்ணெயில் மூழ்கிடுவாங்க. அப்போ தியேட்டரே அழுகுதுங்க. தியேட்டரில் அது பொம்பளைய பெண்கள், நான் பரமக்குடி, அது ஒரு பெரிய கிராமத்துக்கு பக்கத்துலாம், சின்ன ஊர் தான் பரமக்குடி, பெரிய ஊர், கமலஹாசன் பிறந்த ஊர், அதையும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. கமலஹாசன் பிறந்த ஊர். அவங்க அப்பாவை ஒரு வக்கீல், சாரியாசன் ஒரு வக்கீல். சாரியாசன் என் கிராமத்தில் வந்து பேசியிருக்காரு இலக்கிய மன்றத்தில். அந்தளவுக்கு நெருக்கமானவங்க தான் நான்லாம். ஆனாலும் அந்த அந்த நிகழ்வை அவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் அழுகாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படம் பார்த்துட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதில் எல்லாருமே நாங்கள் படம் பார்த்துருவோம், பெரும்பாலும் சினிமா தான் பொழுதுபோக்கு பார்த்துருவோம். அதனால் என்ன சொல்கிறோன்னா, அவர் அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணுறார். ஒரு ஆசிரியர் காஞ்சிகேஷன் ஒன்று இருக்குங்க இங்கிலீஷில். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. இதை பூராமே ஐ லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அவ்வளவையும் நடத்துவாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் நடத்துவார், பேசி வாய்ஸ்லேயும் நடத்துவார். முதல்ல வந்து புத்தகம் வர்றதுக்கு 1 மாதம் ஆகிரும், அதுவரை அப்படி நடத்தக்கூடியவங்க. நான் எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இது சொல்ல தேவையே இல்லை உங்களுக்கு. இருந்தாலும் எல்லா ஆசிரியர்களும் அப்படி கிடையாதுங்க. அவன் வேறு ஏதோ இந்த இதை விட்டுட்டு, இந்த பள்ளிக்கூடம் என்ற அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவன் வேறு இடத்துக்கு இப்போவே தாவுறான். அப்படி தான் மாணவன் எப்படி இருப்பான் சிந்திச்சு பாருங்கள். அப்படியே இருக்காங்க. மாணவன் எப்படி இருப்பான் நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் நல்லது தான் சொல்கிறேங்க, நான் யாருக்கும் கெடுதி செய்யணும்னு என்னவே எனக்கு என்ன திருக்குறளை சொல்கிறேன்னா பார்த்துக்கணுங்க. அவன் வந்து இப்படி தன்னுடைய தொழில் வந்து என்ன, ஆசிரியர் தொழில், அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும். எப்படி நம்ம இந்த கல்பனா சாவ்லாவை நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல நான் பேசுகிறது ஆப்பேஜே அப்துல் கலாம் தான். அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது, ஆகா, எங்கள் மாவட்டத்தில் இருந்து வந்தவருங்க அவர் அப்துல் கலாம், ஆப்பேஜே அப்துல் கலாம். அவர் படித்த பள்ளிக்கூடத்திலே நான் இங்கே வேலை பார்த்தேன் 3 வருஷம் ராமநாதபுரத்தில், எங்கள் மாவட்டம்ல. அங்கே வேலை பார்க்கையில் அங்கே அந்த பள்ளியில் எழுதி போட்டிருக்கு, ஆப்பாஜே அப்துல் கலாம் பயின்ற பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாழ்ந்த மண்ணில் சில ஆசிரியர்கள் இப்படியும் இருக்கிறாங்க. அதாவது ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு வேறு இதுக்கு அவன் பார்க்க போகிறான் மற்ற நேரங்களில். அப்படியும் இருக்காங்க. ஆசிரியர்களும் இப்படி இருக்காங்க, அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்களும் இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு சொல்ல வர்றேன். மிக்க நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேசிட்டேன், நாளைக்கு மீண்டும் பார்ப்போம்.